எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மெய்மையான ஆராதனை வேலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உமது பாதப்படியிலே கூடி வந்திருக்கிற நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழில் சேவைக்கு கருவடைத்தார். இந்த ஆராதனை வேலையில் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக 412வது ஆராதனை கீதம், கீதங்களும் கீர்த்தனைகளும் 28. ஆராதனை கீதங்கள் 412, கீதங்களும் கீர்த்தனைகளும் 28. கர்த்தாவே தாழ்மையாக என்று ஆரம்பிக்கிற கீதம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டதான வேத பகுதி ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 11 வரை. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 11 வரை. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெறும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்வாமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறார்களா? மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவருடைய ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய ஆசீர்வதிக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். பரிசுத்த
விவாக அறிக்கை, தென்னிந்திய திருச்சுவை, தூத்துக்குடி நாசரை திருமண்டலம், ஆர்பர் நகர் சேகரன், தூய பவுலின் ஆலய சபையை சேர்ந்த திரு எஸ். சார்ல்ஸ் சுந்தர் சிங் அவர்கள் குமாரத்தி செல்வி எமிலி குளோரியா பொன்ராணியும், தென்னிந்திய திருச்சபை, தூத்துக்குடி நாசரை திருமண்டலம், சென்ட் பேட்ரிக் சபையை சேர்ந்த திரு எஸ். சுகீந்தராஜ் அவர்கள் குமாரர் செல்வன் எஸ். பென்யமின் டேனியல் ராஜு பரிசுத்த செய்து கொள்ள போகிறாள் என அறிவிக்கிறேன். இவளை பரிசுத்த வார்த்தை சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமாக தடையாதவுடன் உங்களில் யாராக நடந்திருந்தால் அதை முறைப்படி சேகர் நிர்வாகத்திற்கு தெரிவிக்க பரிசுத்தமுள்ள பிதாவை திருமணத்தில் இணைக்கப்பட எதிர்பார்க்கிற எமிலி குளோரியா பொன்ராணியும், அதுபோல பென்யமின் டேனியல் ராஜுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்றவாறு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி சித்தமான வேளையில் ஆசீர்வாதமான குடும்பமாக பிள்ளைகளை இணைத்தள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வாரத்திலே நம்முடைய தியான பொருள் பரிசுத்த ஞானஸ்நானம் என்பதை குறித்து ஞானஸ்நானம் அதை குறித்து நாம் சிந்தனை செய்கிறதுக்கு முன்பாக இப்போது பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்போது நம்முடைய வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது எங்களோடு நீர் பேசி உங்களுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அருமையானவர்களே, அன்புடைய பிள்ளைகளாக நாம் கிறிஸ்துவத்தின் அடிப்படை சத்தியங்களை அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவ அடிப்படை சத்தியங்களிலே ஒன்று பரிசுத்த ஞானஸ்நானம் என்பது. நமது ஆண்டவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி செல்லும் முன்பாக அருமையான சீஷர்களுக்கு ஒரு கட்டளை அருளி செய்தார். நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 28, 19, 20 வசனங்கள், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி இதாக மாறும் பரிசுத்தாவின் நாமத்தினால அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதாக மாறும் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று நமது ஆண்டவர் கூறினதை நாம் இங்கே பார்க்கிறோம். பெருமையானவர்களே, பரிசுத்த ஞானஸ்நானம் இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த கடைசி கட்டளையிலே உலகமங்கும் போய் நற்செய்தி அறிவிங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஒரு அருமையான கட்டளையை நமக்கு அறிவிச்சிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்று முதல் திருச்சுவையில் ஆரம்ப காலத்திலேயே பரிசுத்த ஞானஸ்தான ஆராதனை, ஒரு ஞானஸ்தானம் அருமையான விசுவாசித்து வருகிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஞானஸ்தானத்தை குறித்து நான் பார்க்கும்போது அருமையானவர்களே, ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஏன் நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற முக்கியமான போதனைகள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஞானஸ்தானம் என்பது மறுபடியும் பிறந்த அவருடைய விருப்பத்திற்கு இணங்க நடத்தப்படும் ஒரு அடையாள செயலாக அது கருதப்படுகிறது. அதாவது ஞானஸ்தானம் என்பது நமது உள்ளான விசுவாசத்தின் வெளிப்படையான செயலாக அது காணப்படுகிறது. உள்ளான விசுவாசம், விசுவாசிக்கிறோம்,
ஏதாவது ஒரு காரியம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்நானமானது அது நடத்தப்படுகிறது. அது ஒரு பயபக்திக்குரிய ஒரு நிகழ்ச்சி என்பதை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை திருச்சபையில் ஆரம்ப முதலே அவர்கள் கடைபிடித்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே ஞானஸ்நானம் என்பது தண்ணீரிலே பொதுவாக முழுக்கி ஞானஸ்தானம் கொடுக்குது. எந்த ஞானஸ்தானம் சரி, நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஆசாரியர்கள் அவங்க தேவனுடைய சமூகத்திலே வரும் முன்பாக நன்றாக எங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஞானஸ்தானத்தினால அது தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றால் போதும் என்று சொல்லி அந்த மனநிலையோடு கூட நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா ஞானஸ்தானம் வரும்போது ஒருவன் இயேசு கிறிஸ்துக்கு திருச்சபைக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்று அவன் ஒரு வாக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அது நான் காணப்படுகிறது என்பதை நான் மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்பதை குறித்து நான் பார்க்கும்போது, முதலாவதாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இன்றைக்கு பிரசங்க வாக்கியத்திலே பார்த்தபடி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீசராக வேண்டுபட்ட சொல்லலை, அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் கொடுத்த ஒரு தெளிவான போதனையினால தான், ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்று வண்ணமாகத்தான் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அருமையான சீசனுக்கு கடைசியாக மீன் வீட்டறைகளை பொதலை கொடுத்த போது அவர் சொன்னவரை கேரியும், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரிடத்தில் உண்மையாகவே நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நாம் நிச்சயமாக நினைத்தால் அந்த கற்பனையை அதை கை கொள்ள வேண்டியது நம்மை கடுமையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான், நானும் அவர்கள் அன்பாக அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னேன். ஆகவே ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு திருச்சபை ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்காக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றுகிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களும் அதைத்தான் வலியுறுத்தினார்கள், ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி. பெருமையானவர்களே, பெந்தைகோஸ்தே நாளிலே திருச்சபை பிறந்த அந்த நாளிலேயே பேதுரு அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஒரு வல்லமையான பிரசங்கத்தை செய்ததை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு வல்லமையான பிரசங்கத்தை செய்து, அப்போ மனதிலே குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். ஆகவே மனம் திரும்புவதற்கு அடையாளமாக அப்போஸ்தலர்களும் அந்த அருமையான காரியத்தை வலியுறுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வாறாக வலியுறுத்தப்பட்ட ஆதி திருச்சபை கை கொண்டார்கள், ஆதி திருச்சபை மக்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:41 பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆதி திருச்சபை நமக்கு ஒரு முன்மாதிரியான திருச்சபை. அந்த திருச்சபையில் அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதில் ஒன்று, அவங்களும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. பெந்தைகோஸ்தே நாளில் மட்டுமல்ல, நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே பிலிப்பு புறஜாதி பட்டணத்தில் நற்செய்தி அறிவிக்கிறார். அநேக நாட்கள் வருகிறாங்க.
ஒரு சில ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றால் என்று அப்போஸ்தலர் 8:12 நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது கொரிந்து பட்டணத்தில் அப்போஸ்தலர் 18:8 ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானால் கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆதி திருச்சபையில் எபேசு பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலர் ஞானஸ்நானம் பெற்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதனால ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறோம்? அன்றைய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார். ஆதி திருச்சபை அதை வலியுறுத்தினது. அதாவது அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையாளர்கள் கை கொண்டார்கள். அவை நாமும் அதை செய்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கிறதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பரிசுத்தமானதற்கு ஒரு அடையாளம். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 22:16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 22:16 நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமாகுதலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு மனிதனை அசுத்தம் நிறைந்த ஒரு மனிதனை நம்ம என்ன செய்கிறோம்? அவன் கழுவப்படுகிறார், தண்ணீர்னாலே கழுவப்படுகிறார். அதன் மூலமாக நம்ம சுத்தமாகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னுமாக நான் பார்க்கும் பொழுது நாகமா அவன் குஷ்டரோகியாக இருந்தான். யோர்தானிலே 7 முறை நீ ஸ்நானம் பண்ண பிரசுத்தமாவா என்று சொன்னபோது 7 முறை முழுகினான். அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையுடைய மாம்சம் போல ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய பிரகாரமாக கழுவப்படுகிறது. பாவம் ஒரு மனிதனை கரைப்படுத்துகிறது. ஆகவே அதற்கு பரிகாரம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டோட ரத்தம் தான் நம்மை கல்வி சுத்திகரிக்கிறது. ஆகவே அதற்கு ஒரு அடையாளம். இவ்வாறாக தாவீது தேவன் எமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி பாவம் செய்த போது என் அக்கறை என்னை முற்றிலும் கழுவும் என்று சொல்லி சொன்னார். பகவத்தின் பரிசுத்தவான்களை குறித்து சாட்சி என்ன சொல்லப்படுகிறது? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தோய்த்து விழுத்தவர்கள். அதுக்கு பரிசுத்தமானதற்கு ஒரு அடையாளம் தான் ஞானஸ்நானம். அருமையானவர்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம்னா அந்த தேவனால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறோமா? மீண்டும் மீண்டும் பாவம் செய்து நம்ம அசுத்தமாகிக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு அசுத்தமான நிலைமுறை மீண்டும் காணப்பட்டால் மீண்டும் அந்த சமூகத்தில் தேவனுடைய கல்வியை சுத்திகரிக்கும் என்று சொல்லி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த நகரத்தில் அசுத்தப்படுவதை யாரும் பிரவேசிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஆண்டோட ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரம் நம்ம வெளிச்சத்தில் நடப்பாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஈட்ட பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும். பரிசுத்தமானதற்கு ஒரு அடையாளம் தானே தவிர தண்ணீர்னால ஒன்றும் இல்லை. நான் இயேசு ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம், பரிசுத்தமானதற்கு ஒரு அடையாளம். இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது ஞானஸ்நானம் எதை நமக்கு காட்டுகிறது? எந்த அடையாளம் என்று சொன்னால், பெருமையானவர்களே, பழைய வாழ்க்கையின் முடிவையும் புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தையும் காட்டுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. பழைய வாழ்க்கையின் முடிவு, புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 2:12 பாருங்கள். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இது தன்னையில் முடிந்த ஒரு காரியத்தை குறித்து அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். பழைய மனிதன், அதாவது அவன் தண்ணீரில் முழுகும் போது அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். ஆனால் புதிய மனுஷன் அங்கே எழுப்புகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வாசித்த ரோமர்கள் நிருபத்தில் நாம் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் நாம் இனி 6ஆம் அதிகாரம் 6 ரோமர் 6
நாம் இனி பாவத்துக்கு பிரவேசிக்கத்தக்கதாக பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஞானஸ்தானமானது அங்கே ஒரு மனுஷன் உள்ள முங்கும்போது பழைய மனுஷன் அடக்க பண்ணப்படுகிறது. ஆனால் புதிய மனுஷன் அங்கே இழந்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதைத்தான் ரோமர் 6:11-12 எப்படி பார்க்கலாம். அப்படியே நீங்கள் உங்களை பாவத்துக்கு மறித்தவளாகும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவளாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருக்க கிடவது என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பழைய பாவ வாழ்க்கையை தொடர்ந்து இருந்தால் ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம் என்று சொல்லலாம். அது அர்த்தம் இல்லை. பழைய வாழ்க்கைக்கு நாம் முடிவு கட்டியிருக்கிறோமா? உலகத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பழைய பாவ வாழ்க்கையை நாம் நடத்திட்டு இருந்தால் அர்த்தமில்லை என்பதைத்தான் ஞானஸ்தானம் அதை காட்டுவதாக இருக்கிறது. அகஸ்டின் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதர், அவர் முன்பாக பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவர் ரட்சிப்பு அனுபவத்தை பெற்றார். அவர் பரிசுத்த அகஸ்டின் என்று சொல்லி திருச்சபையை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை அவர் குடித்து விரித்து இருக்கிற அந்த சாராக்கடை திருவழியாக போகும்போது அகஸ்டின் அகஸ்டின் என்று சொல்லி ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அப்போ அகஸ்டின் சொன்னார், நான் அவன் அல்ல, நான் அந்த அகஸ்டின் அல்ல என்று சொல்லி நேராக வேகமாக சென்று விட்டார். எதை காட்டுகிறார், நான் பழைய அகஸ்டின் அல்ல, நான் இப்போ புது மனிதனாக மாறிட்டேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பழைய பாவத்தை தொடர்கிறதுக்கு அர்த்தங்கள் ஞானஸ்தானம் இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கப்படுகிறோம் என்பதை பார்க்கிறோம். இன்னும் ஞானஸ்தானம் நமக்கு போதிக்கிற இன்னொரு சத்தியம் என்ன, அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. உடன்படிக்கை ஒப்பந்தத்திற்கு ஒரு அடையாளம். வேறு மதத்தால் சொல்றது பாருங்கள். 1 பேதுரு 3:21 1 பேதுரு 3:21 ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்கிறதா இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்தது. இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லி ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உடன்படிக்கை ஒப்பந்தம். யாரோட ஒப்பந்தம்? மனிதனோடு அல்ல, தேவனோடு நம்ம ஒப்பந்தம் இருக்கிறோம். என்ன ஒப்பந்தம்? அன்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். எப்பா, உன் சந்ததி பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நீ பிறந்த உன்னுடைய சந்ததி பிறந்த யார் மக்களை எல்லாம் 8ஆம் நாளில் விட்டு செய்யப்பட வேண்டும். அது ஒரு அடையாளம், உடன்படிக்கைக்கு அடையாளம் என்று சொன்னார். ஆகவே அந்த உடன்படிக்கை அது ஒரு பணத்தோட கை கொள்ளப்பட்டு வருவதை பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை பண்ணினார். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் கானான் நாட்டுக்கு நேராக வரும்போது சீனாய் மலையிலே தேவன் அவரோடு உடன்படிக்கை பண்ணினார். அங்கே பார்க்கும்போது நான் பார்க்கிறோம், நீங்கள் என்னுடைய சொன்னால் நான் உங்களுடைய தேவன், நீங்கள் என்னுடையதாக இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அப்போ நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருக்கணும்னா எனக்கு இந்த பரிசுத்தவர்களாக இருக்கணும்னு சொன்னார். அப்போ உடன்படிக்கை மக்களாக என்ன, ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற அந்த உடன்படிக்கை நிபந்தனைகளுக்கு உட்பட்டவளாக காணப்படணும். வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்பதல்ல, இப்படிதான் வாழணும்னு சொல்லி பரிசுத்த வேலை நம்ம தெளிவாக இருக்கிறது சொல்லுகிறது. ஒரு தண்டவாளத்தின் மேலே ஒரு ரயில் போனால் தான் அது விபத்து நிற்போம். ஆனால் இன்றைக்கு அந்த தண்டவாளத்தை விட்டு அது அதனுடைய அந்த சக்கரங்கள் கலந்து விலகி ஓடுகிறதோ அன்னைக்கு தடம்புரண்டு விட விபத்து ஏற்படுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி நம்ம நடவாமல் நாம் விலகி சென்றால் ஆவிக்குரிய விபத்து நமக்கு ஏற்படும். எப்படி ஒரு விபத்தில் பெரிய இழப்பு ஏற்படுகிறது,
அதை விட மேலான இழப்போ ஆன்மீக இழப்பு. ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவளாக அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவளாக நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தீவு. இந்த உடன்படிக்கையில் நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். விசேஷமாக அருமையானவர்களே, அந்த உடன்படிக்கையில் கடைசி வரை நம்ம உண்மையாக்கணும். இஸ்ரேல் மக்களை குறித்து நாம் பார்க்கும்போது தேவனோடு உடன்படிக்கை பண்ணினார். அவங்க அடிக்கடி இந்த உடன்படிக்கையை ஒழித்து போட்டார்கள். தேவன் அதை குறித்து மிகுந்த துக்கமடைந்தார் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகத்திலே பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கிற ஒரு காரியம். புதிய உடன்படிக்கையின் மக்களாக நாம் அவரோடு உடன்படிக்கை செய்த நாம் இந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். இதை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்தில் உலக பிரகாரமாக ஒரு மனவாளனுக்கும் ஒரு மனவாட்டிக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தேவனுடைய ஆலயத்தில் வருகிறார்கள். நான் உன்னுடைய மனைவி, நீ உன்னுடைய மனைவி ஆலயத்தை கணவன் அணிய மனைவி அணிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த திருமணங்களையும் மற்ற நகைகளுக்கு ஒரு வித்தியாசம் உள்ள ஒன்று. ஏனென்றால் அந்த திருமணங்களையும் உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். அந்த திருமணத்தை பார்க்கப்படுவதெல்லாம் மனைவி நினைத்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு நான் உடன்படிக்கை செய்த ஒரு அடையாளத்தில் சொன்னால் நான் உடன்படிக்கை உண்மையாக இருக்கணும். ஞானஸ்நானம் பெற்ற நான் என் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும். உன்னத பாட்டில் ஒரு அருமையான ஒரு வசனம் இல்லை. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் என் நேசனுடையவள், என் நேசன் என்னுடையவர். மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் உள்ள தொடர்பு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கையிலே கடைசி வரை உண்மையாக இருக்கணும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் தேவனுடைய பிள்ளைன்னா அதுக்கு உண்மையாக இருக்கணும். என்னையே உனக்கு தெரிவித்த உண்டாக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, ஒரு அருமையான ஒரு அரசன் தன்னுடைய மகனிடத்தில் சொன்ன, அவன் ஒரு துன்மார்க்கனாக வாழ்ந்தபோது அவன் சொன்ன, மகனே, நீ யாருக்கு நினைச்சிக்க, நீ ஒரு ராஜாவுடைய பிள்ளை, நம்ம தேவானி தேவனுடைய பிள்ளை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் பண்ணுவதால் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களா, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் யோவான் 1:12 பார்க்கிறோம். அப்படின்னா, மகனே மகனே நீ யார்? நான் தேவனுடைய பிள்ளை. அவருடைய நாமத்துக்கு இலக்கு உண்டாக்குற காரியத்தை, அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு குறைவாக உள்ள காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இன்னுடைய பிள்ளையா என்று சொல்லி அங்கே கேட்கும்போது, என்னை கொடுத்து மனமகிழ்ச்சி அடையிற தேவன் என்னை கொடுத்து துக்கமடையக்கூடாது, ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவரோட உடன்படிக்கையில் நம் உறுதியாக இருக்கணும் என்பதை பார்க்கிறோம். அடுத்தாப்புல கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைந்ததற்கு ஒரு அடையாளம் தான் ஞானஸ்நானம். அருமையான வேலை என்று சொல்கிறது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்கிறார். Sacrament of joining the body of Christ. இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக நாம் இணைகிறோம் என்பது தான் ஞானஸ்நானம் நம்ம காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம். மிக முக்கியமாக உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ மக்களோடும் இணைகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். யூதன் இல்லை, கிரேக்கன் இல்லை, நாடுகளை கடந்து அருமையான எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஆண்டு சரீரத்தின் அங்கமாக ஒரு ஸ்லாக்கியம், தலையாய கிறிஸ்துவுக்கு கீழடங்கி இருக்கிற சரீரத்தின் அங்கங்கள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? தலை என்ன கட்டளையோடு வந்தால் சரீரத்தின் அங்கங்கள் செய்கிறது. பவுலப்போஸ்தலன் சொன்னார் அல்லவா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவருடைய சத்தம் ஏற்று சித்தம் செய்கிறார். அங்கங்களாக நாம் காணப்பட வேண்டும். அதான் தெய்வம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய சித்தம் என்ற வாழ்க்கையை நிறைவேறணும். இந்த ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஒரு அருமையான ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தின் கோபுரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய உருவச் சிலை அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு முறை பலத்த மழையும் இடியும் அங்கே அந்த கோபுரத்தின் மேல் விழுந்தபோது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த
திருவுருவ சிலையிலே கை அங்கே உடைந்து கீழே விழுந்து விட்டது. சபையார் சொன்னாங்க போதகரிடத்தில், ஐயா இயேசு கிறிஸ்துடைய உருவ சிலையில் கை கீழே விழுந்துட்டு அதை உடனே சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்போ போதகர் சொன்னார், வேண்டாம், இது ஒரு காரியத்தை நினைவூட்டு. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அங்கங்கள் நாம, அவருக்கு கை நீங்கள் நம்மதான், கால் நமக்கு நம்மதான் என்பதை நினைவூட்டு ஒரு அடையாளமாக நினைக்கட்டும் என்று சொன்னார். கிறிஸ்து கருமையானவழி, ஒரு அங்கம் ஒரு கை செயல்படணும்னா நம்ம இவ்வளவு வேதனைப்படுவோம். இந்த சரீரத்தில் அங்கம் செயல்படுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சரீரத்தில் அங்கமாக நாம் செயல்படுகிற அங்கமாக இருக்கணும். இல்லாட்டா ஆண்டவர் நம்மை குறித்து துக்கப்படுவார், அவருடைய சித்தம் நம்ம மூலமாக நிறைவேறாது என்பதை உணர்ந்து ஞானஸ்நானம் பெற்றனா அவருடைய சரீரத்தின் அங்கமாக செயல்படும் அங்கமாக தலையாகி கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற அங்கமாக காணப்படுகிறார். கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்கிறதை பார்க்க அருமையானவர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார் என்றால் என்ன? ஒரு ஆடை போல் அணிந்து கொள்ள காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆடையை போல கிறிஸ்துவை குணலட்சணங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் பார்க்கணும். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு யூனிஃபார்ம் உண்டு, சீருடை. மருத்துவத்துறையில் டாக்டர்ஸை பார்க்கும்போது அவங்க ஒரு சீரோடு அணிஞ்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு மருத்துவர் ஒரு நேர்ஸை பார்த்தோன்னே இது நேர்ஸ் செவிலியர் என்று சொல்லி நம்ம அடையாளம் கண்டுள்ளோம் என்று சொல்லி பார்க்கலாம். காவல்துறைக்கு அப்படிதான். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அடையாளம் இல்லை. நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கணும் அவசியம் இல்லை. அந்த சீருடையை பார்த்து நாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவரும் ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்லியிருக்கிறேன். நான் யோவான் சுவிசேஷம் 13:35 நீங்கள் ஒருவர் அன்புள்ளோடாக இருந்தார், அதனால் நீங்கள் என்னுடைய சீசல் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அன்பு என்ற தலைப்பின் கீழே அன்பு என்ற குணலட்சணத்தை நம்ம அணிந்திருக்கணும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய இறக்கம், மனதுருக்கம், மன்னிக்க சொல்ல எல்லாம் காணப்பட வேண்டும். அந்த கிரேக்கர்கள் பிலிப்பரோடு கேட்டாங்க, ஐயா இயேசுவை காண வேண்டும் விரும்புகிறோம் என்று சொல்லி கேட்டதை நாம் பார்க்கிறோம். நான் யோவான் 12:21 பார்க்கிறேன், ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். இன்றைக்கு இந்திய சமுதாய மக்கள் நம்மளை கிறிஸ்துவை காண விரும்புகிறார்கள். நம்ம கிறிஸ்துவை காட்டவிட காணப்படுகிறோமா? ஞானஸ்நானம் பெற்றனா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்ற உள்ளுணர்வோடு கூட நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவை தரித்திருக்கிறவருடைய குணலட்சணை காணணும் நம்மிடத்தில். இல்லாட்டா ஞானஸ்தானம் பெற்றது அர்த்தம் இல்லை. ஆகவே ஞானஸ்தானம் என்ற பொருள் நம்ம தியானிக்கும் போது ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறோம், அப்படி முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி சில காரியங்களை பார்த்தோம். ஞானஸ்தானத்தில் முக்கியமாக சில அடையாளங்கள் சுத்திகரிப்பு. ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாக்கப்பட்டனா தொடர்ந்து அந்த பரிசுத்தத்தை நான் நினைத்திருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர்களுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றனால் பழைய வாழ்க்கைக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்து புதிய மனுஷனாக நான் பார்க்கிறேன். ஆண்டவரோடு ஞானஸ்தானம் ஆண்டவரிடத்திலே முன்பாக ஞானஸ்தானம் பெற்றனா என்ற வாழ்க்கையிலே அவரோட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். இந்த உடன்படிக்கை கடைசி வரை இருப்பேன். ஆண்டவருடைய திருப்பேரை ஞானஸ்தானம் பெற்றனா என்ற வாழ்க்கையில் நான் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறேன், செயல்படுகிற அங்கமாக அவர் சத்தம் கேட்டு சுத்தம் செய்கிற அங்கமாக இருக்கணும். ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்லுங்க மக்கள். இயேசு கிறிஸ்துவின் அழகை நம்மளை காணணும். அதுதான் ஒரு அடையாளம். ஆண்டவர் தான் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஆகவே ஞானஸ்தானத்தை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். அந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்கட்டும். ஆண்டவரை கேட்டு திருவிழை நம்ம தருவதாக. ஆமாம், ஜெபம் செய்வோம். எல்லாருமே நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு காணப்பட வேண்டும்? பரிசுத்தமாக்கப்பட்ட நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு வைத்தார். பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாங்கள் தொடர்ந்து பழைய வாழ்க்கையில் வாழாமல் காத்து
கொண்டிருக்கிறோம். உங்களோட உடன்படிக்கை செய்த நாங்கள் அந்த உடன்படிக்கையை கடைசி வரை உண்மையாக இருக்க எங்களுக்கு வேண்டித்தார். இந்த சரீரத்தில் அங்கமாக இணைக்கப்பட்ட நாங்கள் இந்த வாழ்க்கையில் செயல்படும் மக்களால் காணப்பட கருவடைத்தார். எல்லாவற்றையும் மேலாக உண்மை தரித்துக் கொண்ட நாங்கள் உடைய குணலட்சணங்களை இந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை தூயாவியானவரால் எங்களை தந்து எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவின் குணலட்சத்தை காணத்தக்கதாக இந்த வாழ்க்கை எங்களுக்கும் கருவிதாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். இதாக ஆமென். ஆசீர்வாத ஜெபம். தேவனுடைய இறக்கங்களை கருவிக்கு பராமரிப்புக்குள்ளே போய்கிறவர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்கிறவர் கர்த்தருடைய முகத்தின் மேல் பிரகாசிப்பதின் மேல் கிருபையாக இருக்கிறவர் கர்த்தருடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.